வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக் சேனல். ஐ எம் டாக்டர் அஜிதா தனலட்சுமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரத்த குழாயில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய 5 உணவுப் பொருட்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடு சிக்கன். ஃப்ரைடு சிக்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது KFC சிக்கன் தான். அங்கே என்ன பண்ணுவாங்க, பொரிச்ச எண்ணெயிலேயே மறுக்கா பொரிச்சு எடுப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மறுக்கா வாங்கி சாப்பிடுவோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பாடியில் கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமாகி ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தும். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் எல்லாத்துக்குமே பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், இல்லைன்னு சொல்லலை. அளவோடு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த ஐஸ்கிரீமில் அதிக அளவு கேலரிஸ் இருக்கிறதுனால கார்போஹைட்ரேட்டோட லெவல் அதிகமாகி கொழுப்பும் அதிகமாகி இதனால் என்னாகும் அப்படின்னா ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது ஆயிலில் நல்லா பொரித்து எடுப்பாங்க. இது டேஸ்ட் இன்னும் அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பும் அதிக அளவுக்கு சேர்ப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அதனால் குழந்தைங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக கொடுக்குறது ரொம்பவே முக்கியம். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸு, சோடா கலந்த குளிர்பானங்கள், 7up, கோக்கு, அப்புறம் பெப்சி, இது மாதிரி ஐட்டங்கள்லாம் கண்டிப்பாக வயிற்றுக்கும் நல்லது கிடையாது, ஹார்ட்டுக்கும் நல்லது கிடையாது. ஸோ இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸா. இந்த பீஸா சாப்பிட்றதுனால ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தணும், அதாவது ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்னா அதுக்கு எல்லா பொருத்தங்களும் 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பீஸாவில் ஹார்ட் அட்டாக்கை உருவாக்கக்கூடிய எல்லா பொருத்தமும் பக்காவாக பொருந்திருக்கு. நீங்கள் டெய்லி அல்லது அடிக்கடி பீஸா சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா பீஸா சாப்பிட்றதுனால சீக்கிரமாகவே ஹார்ட் அட்டாக்கோ இல்லாட்டா இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.